மின்வெட்டு பிரச்சனையால் குறுந்தொழில் நிறுவனத்திற்கு மூடு விழா கண்டவர் துவண்டு போகாமல் ஆன்லைன் வழி மின் கட்டண சேவையால் வெற்றி பெற்றுள்ளார். கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்வெட்டு பிரச்சனையால் பல குறுந்தொழில் நிறுவனங்கள் முடங்கி போயின. கோவை அருகே ராக்கிபாளையத்தைச் சேர்ந்த துரைராஜ் தனது குறுந்தொழில் நிறுவனத்தை நடத்த முடியாமல் பெரும் நஷ்டத்தில் நிறுவனத்தை மூடினார். வேறெந்த தொழிலும் துரைராஜுக்கு தெரியாத நிலையிலும் அவர் துவண்டு விடவில்லை. மடிக்கணினி, பிரிண்டர் மற்றும் இணையதள உதவியோடு ஆன்லைன் வழி மின் கட்டணத்தை செலுத்தும் சேவையை துவக்கினார். இன்று மாதம் 20,000 ரூபாய் வரை சம்பாதிக்கிறார். சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்பவும் வருஷம் பேசிருக்கேன். இருந்தாலும் கூட மக்களுக்காக நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட 10 ரூபா சார்ஜ் மட்டும் வாங்கி பொதுநல சேவையாக நான் கருதி அதைய இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதாவது வீட்லேயே வந்து நீங்கள் எப்போ கூப்பிட்டாலுமே என்னுடைய நம்பருக்கு நானே வந்து பில் வாங்கி பணம் கட்டிக்கிட்டு ஆன்லைன் மூலமாக பணம் கட்டிட்டு அடுத்த நாள் அல்லது ஸ்பாட்லேயே உங்களுக்கு ரசீது கொடுத்துருவேன். நான் நீண்ட நேரம் வரிசையில் கால் கடுக்க நின்று ஒரு நாள் விடுமுறை எடுத்து கடைசி நேரத்தில் அபராதம் செலுத்தி மின் கட்டணம் செலுத்த பெரும்பாடுபடுபவர்கள் ஒரு போன் செய்தால் போதும் துரைராஜ் ஆஜராகி விடுகிறார். தொழில் நஷ்டத்தால் துவண்டு விடாமல் சுறுசுறுப்பாக அடுத்த பணிக்கு தயாராகிவிட்ட துரைராஜ் பாராட்டப்பட வேண்டியவர்தான்.